வீட்டுல ஒரு பிரச்சனை வந்தா அடுத்த பிரச்சனை வந்துட்டு. என்ன பிரச்சனைனா பழுதா போடுறது பிரச்சனை இல்லை, நான் படுற கஷ்டம் தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அவன் சொன்ன மாதிரி விலை கூடவாம் எனக்கு அந்த காசை தரேன். நான் ஜோசியக்காரன் சொன்னான் கொட்டோ கொட்டாண்டு கொட்டா போகுதுண்டு. ஜனவரியில இருந்து என்னட்ட எல்லா காசும் போய்கொண்டுதான். ஹலோ மக்களே, வணக்கம். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை எனக்கு. வீட்டுல ஒரு பிரச்சனை வந்தா அடுத்த பிரச்சனை வந்துட்டு. வீட்டுல பாத்தீங்களா, முதல் வாஷிங் மிஷின் பழுதா போயிடுச்சு. சரி, அது பழுதா போயிட்டு பார்த்தால் பலூன் ஷோத், அதாவது தண்ணி ஹீட் பண்ற மிஷினு, சுடுதண்ணி டேங்க், அதுவும் பழுதா போயிட்டு. இப்போ என்ன பிரச்சனைனா பழுதா போடுறது பிரச்சனை இல்லை, நான் படுற கஷ்டம் தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு மக்களே. இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்றால் பிரிக்கோமானுக்கு. என்னென்றால் அந்த பலூன் ஷோத், அதாவது சுடுதண்ணி சூடாக்குற மிஷின் வேண்டதுக்கு. ஆனால் வாஷிங் மிஷினை பார்த்தீங்களன்னா நான் டாட்டியில் இப்போ சோல்டர்னபடியாக ஆர்டர் பண்ணேன். சாம்சுங் நல்லது 15 கிலோ துவைக்கலாம்னு ஆர்டர் பண்ணிட்டு, அவங்களோட எனக்கு எப்போ இதே பிரச்சனை தான். ஆர்டர் பண்ணி சரி 3 நாளில் கொண்டு வந்து தருவாங்கன்னுட்டு எனக்கு டக்குன்னு தேவையான்ட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. 800 யூரோ மிஷின் 500 யூரோக்கு போட்டிருந்தாங்க. சரியாடாண்டு எடுத்தாச்சு. கொண்டு வந்து போட்டால் மிஷின் வேலை செய்யலை. மிஷினுக்கு பிரச்சனை, அதுக்குலாம் தண்ணி நிற்கிறது. அடித்தால் இந்த அவங்களுக்கு மாற்றி தாரோமோண்டு ஒரு ஆக்கட்டை கொடுத்து இது வரைக்கும் இன்றைக்கு சனிக்கிழமை இந்த மிஷின் மாற்றிடு. கடைசியாக என்ன சொல்லிச்சு நம்மண்டா, போஷ் இந்த மார்க்கில் தாங்கள் தார முடியும். சரி, போஷ் என்றாலும் நல்ல மார்க் தானே, சரி வேண்டினா போச்சு ஓகேன்னு சொல்ல. அவன் சொன்ன மாதிரி விலை கூடவாம் எனக்கு அந்த காசை தரேன். நான் சொன்னேன், நீங்கள் அப்பெல்லாம் உங்களோட மெஷின், அதனால விலை கூடினது கூட இல்லையோ அதே மெஷினை எனக்கு தாண்ட டெலிஃபோனை பொத்தாண்டு வச்சுக்கினேன். நானும் கத்திட்டு வச்சுட்டேன். இப்போ அவைக்கு நான் சும்மா விட போகிறது இல்லை. இப்போ பலூன் ஷோத்துக்கு போகிறேன். இனி நான் அவைட்டு இந்த டாட்டியில் தயவு செய்து போய் வேண்டிடாதுங்க. எப்போ எனக்கு டிவி ஒன்று வேண்டி இதே பிரச்சனை தான். அவங்களோட நான் படுற கஷ்டம் இருக்குது ரொம்ப. அதுக்கு டாட்டியில் சாமானே வேண்டக்கூடாது. வேண்டினாலும் அந்த சர்வீஸ் கிளியோன்றது 0. இப்போ வாங்க நம்மளுடைய மெஷின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மக்களே, 200 லிட்டர் தான் பண்ண போகிறோம். மக்களே, 450 யூரோ முடிஞ்சுது. 200 லிட்டர் மிஷின் வேண்டாம் அதுக்கு. அது இதுண்டு இனி ஒரு லோம்பியை பார்த்து மாற்றணும். ஜனவரி பிறக்க ஜோசியக்காரன் சொன்னான் கொட்டோ கொட்டாண்டு கொட்டா போகுதுண்டு. ஜனவரியிலேருந்து என்னட்ட எல்லா காசும் போய்கொண்டு தான் இருக்குது. உண்மையாக அந்த ஜோசியக்காரனை மட்டும் பார்த்தனண்டா எப்படி பிடிப்பேன்னு எனக்கு தெரியாமல் இருக்குது. அவ்வளோ அதுக்கு ஓவராக செலவு போய்கொண்டிருக்கு மக்களே. என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருக்குது. ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை. மெஷின் பழுதா போச்சுன்னு பார்க்க தண்ணி இல்லாமல் போயிட்டு, சுடுதண்ணி இல்லாட்டி இந்த குளிருக்குள்ள பச்சை தண்ணியை மட்டும் கொப்பளிக்க கூட இல்லை. தண்ணியை சூடாக்கிட்டு தான் கொப்பளிச்சேன் நான். அவ்வளோ அதுக்கு ரொம்ப கஷ்டம் மக்களே. பாருங்க வெளிநாடுல எவ்வளோ கஷ்டப்படுற மாட்டேன் மக்களே. இங்கே பாருங்க, இதுதான் அந்த பலூன் ஷோத். இதுண்டாவே ரொம்ப கஷ்டப்பட்டது. என்னடா இந்த லைன் கொடுக்கறதுக்கு சரியான கஷ்டம். இது